ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சேமியா கேசரி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு கேசரி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது நமக்கு கேசரின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் வர்றது ரவா கேசரி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இதில் நாங்கள் வந்து சேமியா வச்சு தான் ஒரு கேசரி செய்ய போகிறோம். அதுவும் அந்த கேசரியில் வந்து ஆர்டிஃபிஷியலானது எந்த கலரும் சேர்க்காம கேரட் ஜூஸை எடுத்து இயற்கையான முறையில் கலர் கொடுத்து தான் இந்த கேசரியை செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 1 கப் போல் சேமியா எடுத்திருக்கோம். 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், அப்புறம் இயற்கையான கலர் கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 கேரட் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேரட்டை அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை அளந்து பார்ப்போம். 1 கப் சேமியாவுக்கு நம்ம 2 கப் போல் கேரட் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ வந்து நமக்கு சப்போஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி 2 கப்பாக ஆக்கிக்கலாம். இப்போது இதை வந்து அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி திராட்சையையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம வச்சுருக்க 1 கப் சேமியாவை போட்டு மிதமான தீயில் அதை வந்து கருகாமல் சேமியாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதே டைம் வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் கேரட் ஜூஸையும் நம்ம கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த சேமியா வந்து வறுபட்டோன்னே நம்ம வச்சுருக்க கேரட் ஜூஸை வந்து அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கேரட் ஜூஸை சேர்த்து அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இந்த கேரட் ஜூஸ்லேயே இது வந்து வேகணும். சேமியா வேகிற வரைக்கும் நம்ம வச்சுருப்போம். இப்போ அந்த கேரட் ஜூஸ்லாம் வற்றி சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு, கலராகவும் ஆயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். கொஞ்ச நேரத்தில் அது வந்து கெட்டியாயிடும். அது வந்து கெட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சையையும் அதில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு நெய் சேர்த்து கிளறினோன்னா அது நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சேமியா கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்து நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.